எங்கள் அப்பா தான் எனக்கு உயிர். அதனால் அந்த அடையாளம் எனக்கு பிடிச்சிது. ஆனால் நமக்கெல்லாம் ஒரு தனி அடையாளம் வேணும். நான் வேலைக்கு சேர்ந்து ஒரு ஊட்டச்சத்து நிபுணர் ஆனதுக்கப்புறம் ஊட்டச்சத்து நிபுணர் திவ்யா சத்யராஜ் அப்படிங்கிற அடையாளம் வந்தது. அது எனக்கான தனி அடையாளம். அந்த அடையாளம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இப்போ ஒரு புது அடையாளம் வந்திருக்கு. டிஎம்கே, திவ்யா சத்யராஜ். திமுக திவ்யா சத்யராஜா இருக்கிறதுல நான் ரொம்ப கர்வப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். பெண்கள் கேள்வி கேட்கக்கூடாது, பெண்கள் சாதிக்கக்கூடாது அப்படின்னு நினச்ச மத யானைகளை வீழ்த்திய மாபெரும் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா. பொதுவாக வயசில் பெரியவங்க காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணோட அப்பா அம்மாவை பார்த்தா அவங்க கேட்குற முதல் கேள்வி, மாப்பிள்ளை பார்த்தாச்சா, எப்போ கல்யாணம் பண்ணுறீங்க, உங்கள் பொண்ணை எங்கே கொடுக்குறீங்க, பொண்ணை எங்கேருந்து எடுக்கிறீங்க, என்னமோ நம்மெல்லாம் ஒரு கமாடிட்டி மாதிரி. ஆனால் கலைஞர் ஐயா, நான் காலேஜ் படிக்கும்போது எங்கள் அப்பாவையோ அம்மாவையோ பார்த்தா அவர் கேட்குற முதல் கேள்வி, திவ்யா நல்லா படிக்கிறாங்களா. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.